சரி இது ஆனா உண்மையான சங்கம் இல்ல பொய்யான சங்கம்? உண்மையான சங்கம் தான் ஊதி காமிக்கிற பாடினாரு. நான் ஊதி சவுண்ட் மாதிரி சின்ன பையன் ஊத்தா சவுண்ட் வருது, நான் ஊத்தா சவுண்டே வந்துட்டு. சரி வருஷம் வருஷம் நம்ம தாத்தா யாராவது இன்ஃபர்மேஷன் தராங்க, கடை போட்டிருக்காரு. இவங்க டெல்லி பஞ்சாப் மேட்ச் இல்லையா? யார் நினைச்சது தமிழா? அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 1 இயர் சேலஞ்ச் இந்த மெத்தட்ஸில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 282. நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே ஆர்சிபி சொன்னாங்க. ஆனால் ஆர்சிபினால டாஸ் மட்டும் தான் வின் பண்ண முடிஞ்சிச்சு, மேட்ச் வின் பண்ண முடியல. ஆனால் ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் நான் தூங்கிட்டேன்ப்பா, தூக்கம் வருதுன்ட்டு. எழுந்து பார்த்தா சிஎஸ்கே 1/6 விக்கெட்ஸ். 18 ஓவர்லேயே மேட்ச் முடிச்சுட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு 2 மேட்ச் இருக்கு. பஞ்சாப் வேற இருக்கு, பஞ்சாப், டெல்லி, கொல்கத்தா, ஹைதராபாத். சரி வாங்க இன்னைக்கு யார் வின் பண்ணுவாங்க சொல்லிட்டு எல்லாரும் கேட்கலாம். வாங்க இன்னைக்கான நாள் நமக்கு எப்படி போகுதுன்னு இன்னைக்கான வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காத்தால இருந்து ஃபுல்லு வேலை, இப்போதான் வெளியே வந்து நின்னுக்கிறேன்ப்பா. அது எங்கள் மேனேஜருக்குன்னா கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க வர வந்திருந்தாங்களா, அவங்க முன்னாலாம் வீடியோலாம் பண்ணால் வாஷ் அவுட்டு வெளியவும் அனுப்ப மாட்டாங்களா, வேலை உள்ள நிறைய வேலை வர இருந்துச்சா. அதனால தான் இப்போ வந்து இருக்கேன். மார்க்கெட்டிங் பண்ணுற பேரில் அவங்க ஃபோன் கூட சொல்ல, நானே அவங்களுக்கு ஞாபகம் பண்ண வச்சுட்டு, மேடம் மார்க்கெட்டிங்கே பண்ணல இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பம்ப்ளைண்ட் எடுத்துன்னு வந்து பம்ப்ளைண்ட் தம்பிடா. சரி வாங்க இப்போ போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணின்னு ஆல்ரெடி டாஸ் போட்டு மேட்ச் இதுவாக இருக்குது. இப்போது டிசி பஞ்சாப் வந்து போலிங் எடுத்துன்னு இருக்காங்க. சரி வாங்க இப்போ பஞ்சாப் வின் ஆகுமா டெல்லி வின் ஆகுமா சொல்லிட்டு மேலே போயிட்டு. ஹாய் மச்சீஸ், இந்த தெரு தான் நம்ம மண்டே எழுத போகிறது. ஒரு கருக்கு தெரியுமா, இன்னும் ரெடி பண்ணல. மச்சீஸ் இங்கதான் வந்தனா அண்ணா தங்க கடலாம் போட்டுட்டாரு. சரி இது ஆனா உண்மையான சங்கம் இல்ல பொய்யான சங்கம்? உண்மையான சங்கம் தான் ஊதி காமிக்கிற பாடினாரு. நான் ஊதி காமினா ஒன்று. இந்த சங்கு பேர் தர்ஷனாமூர்த்தி சங்கு. தர்ஷனாமூர்த்தி சங்கு. இது ஊதுறதுல ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. நார்மலா எல்லா பேரும் ஊதுற மாதிரி ஊதுனா சவுண்ட் வராது. குழந்தைங்க டிபி ஊதுற மாதிரி ஊதணும். இங்க பாருங்க, சில பேர் சங்கு எடுத்தோன்னா இது ஃபுல்லா ஏர் விடுவாங்க. ஏர் விட்டா அப்படிலாம் சவுண்ட் தெரியாது. நார்மலாவே மவுத்தை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு சவுண்ட் வரும். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு விதமா ஊதலாம். இப்ப ஊத்தாங்க தானே, நான் எது ஊத்தினா சவுண்ட் வர மாட்டேன். அப்போதுல இருந்து நானும் ஊதி ட்ரை பண்ணிட்டு டென்ஷன் எடுக்குது. ஆனா எப்படி வருது இங்க பாருங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மவுத்தை ஃபுல்லா க்ளோஸ்ல வச்சுக்கணும். ஃபுல்லா க்ளோஸ். சவுண்ட் வந்து எந்த சைட்ல லீக் ஆகக்கூடாது. யாரு கரெக்டா இதே ஒரே லெவலுக்கு இந்த குழந்தைங்க ஊதுனா கூட சவுண்ட் வரும். குழந்தைங்க ஊதுனா கூட சவுண்ட் வரும். வச்சுக்கோங்க டிபி ஊதுற மாதிரி ஊதும். காற்று ரொம்ப இருக்கு, ஊத்துனா சவுண்ட் வர மாட்டேது. நார்மலா சவுண்ட் அதிகமா விடாம நார்மலா ப்ரெஷர் ஆகாதீங்க, நார்மலா விடுங்க. ஒண்ணு இல்ல, அந்த பையன்களை கூட ஊதி காட்டணும். ಬರೋ ₹400 ಕೊಡ್ಬೇಕು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ನಾನೇ ಇಟ್ಕೊಳ್ತೀನಿ. ಊರ್ಬಾ ಟಿಪಿ ಟಿಪಿ ಉದ್ರ ಮಾಡಿ ಏಯ್ ಹಂಗೆಲ್ಲ ಉರಿ ಅಂದದ இல்லையா? இன்னும் ஊத்தா சவுண்ட் வருது, நான் ஊத்தா சவுண்டே வந்துட்டு எப்படி ஒண்ணு அது உண்மையில டிபி நீங்க டிபி ஊதுற மாதிரி ஊத மாட்டேங்கிறேன். லைட்டா சவுண்ட் வந்து தெரிஞ்சுக்கோ. போய் வருது வருது. இப்போ பாரு இப்போ பாரு. ஐயோ வருது வருது. அவ்வளவுதான்.
உய்யா அடா தேங்க்ஸ்டா ரொம்ப தேங்க்ஸ்டா. எவ்வளோ தெரியுமா தங்க? நான் எவ்வளோ தங்குது? அது 3800 ரூபா பேருக்கு. 3800 ரூபாய். 3800 ரூபாய். இது எங்க தெரியுமா கடை இருக்கிறது? இங்கதான் ஆக்ரா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிறது. அப்படின்னா இல்ல, நான் பார்த்து தெரிய வராங்க. அவங்க கீழே தான் கடை போட்டிருக்காரு. நீங்க வந்தீங்கன்னா ஆனா என்ன எங்க கஸ்டமர் கம்மி பண்ணுறீங்க. ஜாத்திரை டைம்ல எல்லா ஜாத்திரையும் கிடைக்கும். மெயினா வந்து நம்ம கவிப்புரா குட்டேலி பண்டிகாளியம்மன் கோயில்ல உட்காந்து பண்ணலாம். வண்டிகள் அவங்க பேசுறது உங்களுக்கே கேட்டிருக்கோம். ஆயிடுச்சா? அந்த இடத்துல உங்களுக்கு தங்க வேணா போங்க. போயிட்டு இந்த மாதிரி ஏஜே விஜய் யூடியூப் சேனல் பார்த்து வந்தா சொன்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் 300 ரூபாய் அந்த மாதிரி கம்மி பண்ணுவோம். நான் பண்ணி விட்டேன்னா அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவோம். நம்பர் சொல்லி தரதான். உங்களுக்கு தங்க வேணா போங்க. நம்பர் சொல்லுங்க. கீழே கண்டென்ட் நான் நம்பர் வாங்கி கீழே கான்டெக்ட் நம்பர் தரேன். கான்டெக்ட் பண்ணுங்க. ஓகே. நோட் கொண்டு பூத பாக்குறீங்களா? ஐயோ ஓகே தேங்க்ஸ்ண்ணா. என்னண்ணா நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இருங்க அண்ணா நம்பர் வாங்கிக்கிறேன். நல்ல அப்பா கண்டு ஹாய் மச்சீஸ். இங்க நம்ம தாத்தா கடை வச்சிருக்காரு. தாத்தா எத்தனை வருஷமா இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? 15 வருஷம் பாக்க. 15 வருஷமா பண்றீங்களா? நீங்க டைப்ல கிரிக்கெட் மேட்ச் பாப்பீங்களா? இன்னைக்கு யாருக்கு மேட்ச் இருக்குது? இப்போ யாருக்கு தெரியலையா? நேற்று சென்னை மேட்ச் தெரியுமா? பாத்தீங்களா மேட்ச்? நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றது? நீங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? இப்ப ஊர்ல நீங்க ஃபங்க்ஷன் வந்தீங்களா? யார் சொல்லி நீங்க இது மாதிரி பண்ணீங்க பண்றாங்கட்டு? வருஷம் தெரியும். வருஷம் தெரியுமா? சரி, வருஷம் நம்ம தாத்தா யாராவது இன்ஃபர்மேஷன் தராங்க. கடை போட்டிருக்காரு. ಸರಿ ಓದಾ ಪಂಜಾಬ್ ಡೆಲ್ಲಿ ಯಾರು ವಿನ್ ಮಾಡ್ತಾರೆ ಇವತ್ತು? ಪಂಜಾಬ್ ಡೆಲ್ಲಿ ಯಾರು ವಿನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? ನಿಮ್ ಪ್ರಕಾರ ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ವಾ? ஹாய் மச்சீஸ், நம்ம ஆக்ரா ஃபெஸ்டிவல் எல்லாம் சம்மர் ஃபுல்லு சுற்றி எல்லாம் கடை கடையாக போட்டுருக்காங்க. நாளைக்கு சண்டே வேறவா ஃபுல்லு ஃபெஸ்டிவல் இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கேர்ள்ஸுங்களாம் இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு சேர்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, இವಾಗ ಡೆಲ್ಲಿ ಪಂಜಾಬ್ ಮ್ಯಾಚ್ ಇದೆಯಲ್ಲ, ಯಾರು ವಿನ್ ಆಗ್ತಾರೆ? தமிழா? தமிழ் தான், தமிழ் வரும். இப்போ தமிழ் பேசுறீங்க. ஓகே சார், சாயல் படி. இப்போ அவங்க இப்போ வெக்கம் பண்றாங்க. அப்போ நான் முன்னாள் ಡೆಲ್ಲಿ ವಿನ್ ಆಗದಾ? ಪಕ್ಕಾ ಡೆಲ್ಲಿನಾ? ನಮ್ಗೊಂದು ಮ್ಯಾಚ್ ಬೆಟ್ಟಿಂಗ್ ಹಾಕೋಣ. ಇಲ್ಲ, ಡೆಲ್ಲಿನೇ ವಿನ್ ಆಗೋದು. ಫಸ್ಟ್ ಮ್ಯಾಚ್ ಯಾವಾಗ ನೋಡೋದು ಡೆಲ್ಲಿನೇ ವಿನ್ ಆಗೋದು. ಫಸ್ಟ್ ಮ್ಯಾಚ್ ಯಾವಾಗಲೂ ಡೆಲ್ಲಿನೇ ವಿನ್ ಆಗೋದಂತೆ. ನಮ್ಮ ಅಣ್ಣ ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಾವು ಡೆಲ್ಲಿ ಮೇಲೆ ಇವಾಗ ಬೆಟ್ ಕಟ್ಟೋಣ. ಓಕೆ ಓಕೆ. பஸ் வர ஃபுல்லு ரஷ். இப்போ கூட ஜாக வீடியோ பண்ணுறேன். பொண்ணாக்கு என்ன வீடியோ பண்ணுறேன். ஹாய் பச்சீஸ், நம்ம வீடாண்ட டோர்னமெண்ட் நடத்தினாங்க. போன வாட்டி சொன்ன தெரியுமா? அதே மாதிரி போனவரை போவாங்கல்ல, நீ டோர்னமெண்ட் இருக்க வாங்க, உள்ளே போய் ஒரு டோர்னமெண்ட் கம்மி. ஓகே, யார் மக்கள் எல்லாம் கிரிக்கெட் ஆடிக்கிறாங்க. இந்த பக்கம் மேட்ச் நடந்துன்னு இருக்கு, இந்த பக்கம் நெக்ஸ்ட் மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ಯುಸಿಸಿ ಸರಳವಾಗಿ ವಿಜಯವನ್ನು ಸಾಧಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಮುಂದಿನ ಮಧ್ಯ ಸಚಿನ್ ಇಲೆವೆನ್ ನಡುವಿನ ಚಾಂಪಿಯನ್ಸ್ ಆಫ್ ರಾಮಂದ್ರ ಜೀವ எங்கள் ஏரியா பசங்க ஒரு டீம் பண்ணியிருந்தாங்களா, சரி அவங்க மேட்ச் ஆடுறேன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணால் நாளைக்கு சொல்லிட்டாங்க அவங்க மேட்ச். அதனால் நான் பண்ணுறேன். ரெகுலர் டீம் நெக்ஸ்ட் வருஷம் வர்றேன். ஏஜே விஜய் தப்பு அடிக்கிறதும் ஏஜே விஜய். ஹாய் மச்சீஸ், இந்த வீடியோ பார்த்து குஷியாக நீ நான் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம், மீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.